வயசுக்கு வராத பிள்ளைய குண்டியை தட்டுங்கிறாங்க. இந்த வயசுக்கு வந்த பிள்ளைய தலைய தட்டுங்கிறாங்க. ஏன் சாமி சொல்றாங்க? இல்ல சாமி, அதாவது வயதுக்கு வராத பிள்ளைய பின்னாடி தட்டு, பையனுக்கு வந்த பிள்ளைய தலைய தட்டுங்கிறாங்க. ஏன் சாமி சொல்றாங்க? அதாவது ஒரு உழவனாகப்பட்டவன் என்ன பண்றானா, நிலத்தை சீர்திருத்தி வயலாக்கி அங்க நெல்லை விதைத்து அந்த நாற்றுகளை பறிக்கிறான். நாற்றுகளை பறிக்கும் போது அதை கட்டா கட்டி வைப்பாங்க. அடுத்த இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணா பயிர் விளைவிக்கணுங்கிறதுக்காக, நாத்து நடணுங்கிறதுக்காக அந்த நாத்து பறிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குண்டியில தட்டுவாங்க. பிள்ளைய குண்டியில தட்டுவாங்க. அது என்ன பண்ணுவாங்க, அந்த நாத்தை கொண்டு போய் வேற ஒரு இடத்துல நட்டு அது என்ன பண்ணா நெல் மணிகளாக வந்தது பிறகு வயசுக்கு வந்த பிள்ளை வந்த பிறகு தலையில தட்டுறானா, அந்த நெல் மணிகளை வந்து என்ன பண்றானா சேகரிப்பதற்காக என்ன பண்றானா தலையில தட்டுறான். தலையில தட்டுனாதான் அந்த நெல் மணிகள் நமக்கு சேரும். நீங்களும் சோறு திங்க முடியும். அப்பா அப்படியா? சரி 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 சாமி. எவ்வளவு இல்லைங்க, யாரு எதுக்காக தெரிஞ்சுக்கலாமா? வீரதேவன். வீரதேவன்னா ஆளை பார்த்தா வீரதேவன் மாதிரி தெரியும். பின்ன என்ன பண்ணிட்டு கண்ணு தட்டி விட்டா கீழே வந்துடும் போட்டு நீ எல்லாம் வீரதேவன் சொல்றீங்க? ஆமா, கண்ணு தட்டி விட்டா கீழே விழுந்துடும். நானு ஆமா. ஏதா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காவல் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன காவல்? திரை காவல். என்ன திரை? கருந்தனை செந்தனை. கருந்தனை யாருக்கு, செந்தனை யாருக்கு? கருந்தனை எங்களுக்கு, செந்தனை குலக்கடவுள் முருகனுக்கு. கருந்தனை எங்களுக்கு, செந்தனை குலக்கடவுள் முருகனுக்கு. யாரெல்லாம் காவல் காக்குறீங்க? நானு, என் தங்கை வள்ளி, சரி, என் ஆளு பில்லி. நீ ஒரு ஆள், உனக்கு ஒரு ஆளா? ஏங்க சாமி, குப்பையில கிடந்த கொட்டா குச்சி கூட ஒரு குச்சி போட்டு தான் கிடக்குது. எனக்கு ஒரு ஆள் கிடைக்காது சாமி. அப்படியா? சரி, உங்க ஆளை வர சொல்லு, ஒண்ணு செஞ்சுட்டு போயிடுறேன். எவ்வளவு தருவீங்க? ஆசீர்வாதம் செஞ்சுட்டு போறேன்டா. சுத்தமா சொல்றீங்க, அப்புறம் செஞ்சுட்டு போறீங்க. ஆசீர்வாதம். ஓ, என் ஆளை வர சொல்லி ஆசீர்வாதம் பண்றோம். யாரை கூப்பிட்டுக்கலாம்? கூப்பிடுங்க. என் ஆளை நம்மால, நம்மால கிளி. நம்மால வரும் பாருங்க. நம்மால கிளி. அதுக்குள்ள பேசிட்டியா? இல்ல
வந்ததுக்கு நாரதர் வந்திருக்கிறார். நாரத மகாமுனிவர். மகாமுனிவர். திரிலோக சஞ்சாரி. பிரம்மாவின் புதல்வர். மண்டபல கொல்லப்பட்ட. ஆமா. எங்க இருக்காரு? இதோ சாமி. வாருங்க சாமி, வாருங்க. சாமி வாருங்க. சாமியோ சாமியே அதாவது ஆடி பாடி வரவேற்பு கொடுத்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமா சாமி. என்ன கேட்டீங்க? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வழுக்கி விழலாமான்னு கேட்டீங்க. ஆத்துல வழுக்கி விழுந்தா எந்திரிச்சிடலாம், சேத்துல வழுக்கி விழுந்தவங்க எந்திரிச்சிடலாம், கடல்ல வழுக்கி விழுந்தாலும் எந்திரிச்சிடலாம், சுனாமியில விழுந்தவங்க கூட எந்திரிச்சிருக்கான். இதுல எல்லாம் விழுந்தா எப்படி எந்திரிக்க முடியும்? என்ன சாமி வழுக்கி விழலாமான்னு கேட்டீங்கல்ல, முடியாதவங்க எப்படியெல்லாம் சொல்லிக்கிறது என்னங்க? என் சாமி ஆசையதான் சொல்றாங்க. ஆசையா? ஆமா. அதாவது வெங்குவார் விழுவார் பொய்யே, மேல் விழுந்து அழுவார் பொய்யே, தம்பளம் திம்பால் பொய்யே, சாகின்றேன் என்பார் பொய்யே, அம்பினும் கொடிய கண்ணால் ஆயிரம் சிந்தையாலை நம்பின பேர்கள் எல்லாம் நாயினும் கிடையவரே. நான் என்னாச்சு சாமி? என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல நம்ம கிட்ட நாட்டு கிட்ட நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு சொன்னீங்களே, அதனால என்ன மாட்ட வச்சு வேடிக்கை பார்க்கறது நீங்க இல்ல, வேற யார் வந்தாலும் எனக்கு அறிவு, என்னோட அறிவு தாண்டுற அகங்காரம் இல்ல, எனக்கு இருக்கிற அறிவுக்கு அந்த இடத்துல நின்று ஜெயிச்சு பேசிருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரிங்க சாமி. மனசுக்கு தன்னம்பிக்கை தான் முக்கியம். நான் ஒண்ணுமே சொல்லல. ஆகையால வாங்க, ஆடி பாடி வரவேற்று இருக்கீங்க. அடுத்து அடுத்து யார் இருக்கா? மறுபடியுமா? ஆமா சாமி. ஒரு சின்ன கேள்விங்க. என்ன கேள்வி? இந்த கொல்லி வைக்கிற சொல்லிட்டீங்க, மறுபடியும் போயிட்டு சாமி ஊர்ல கேட்க சொன்னாங்க சாமி. கொல்லி வைக்க சொல்லிட்டீங்க, இத கொல்லு ஓடனா கொல்லிட்ட 3 ஓட்ட ஓடுறாங்க. அது என்ன சாமி? இப்பதான் தோணுது. கொல்லிட்ட ஓட்ட ஓடுறாங்க சாமி, 3 ஓட்ட இருக்குங்க. ஏன் இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டே இருந்தியா? இல்ல சாமி, ஊர்ல கேட்க சொன்னாங்க சாமி. பாக்கட்டேன் அதையா கேட்க சொல்லுங்க. ஊர்ல என்ன கேட்க சொன்னாங்க? அப்படியா? இது இன்னைக்கு சொல்லித்தான் ஆகணுமா? இன்னைக்கு சொல்லிதான் சாமி ஆகணும். அதை சொல்லிட்டு தகச்சி கூப்பிடுறேன். அப்படியா? அதாவது கொல்லி செடியில 3 ஓட்டை எதுக்காக போடுறான்? ஏன் இந்த கேள்விக்கு வேலை நாளைக்கு சொல்லிட்டுமா? இன்னைக்கே தான் சொல்லி ஆகணுமா? என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது 8 சால் உயர கோட்டை, அதில் இருப்பது 9 ஓட்டைனா. ஒரு மனிதனுடைய உடம்புல 9 ஓட்டைகள் இருக்கிறது. ஆணுக்கு அதாவது அவன் பிறக்கும் பொழுது எத்தனை ஓட்டையோட பிறக்கிறான்? 12 ஓட்டையோட பிறக்கிறான். வயது ஆக ஆக 3 ஓட்டை மறைஞ்சு போயிருது. அது என்னென்ன ஓட்டை அப்படின்னு கேட்டீங்கன்னா, உச்சிப்புலி, நெஞ்சிப்புலி, தொப்புள் புலின்னு சொல்லக்கூடிய 3 ஓட்டைகள் மறைந்து விடுகிறது. பிறக்கும் போது 12 ஓட்டையோட பிறந்தவன் தன் வாழக்கூடிய காலகட்டங்கள்ல 9 ஓட்டையோட இருக்கிறான். 3 ஓட்டை மறைஞ்சு போயிருது. இந்த பூலோகத்துக்கு இவன் எப்படி பிறந்து வந்தானோ அப்படிதான் போய் சேரணும். இதுதான் விதி. அருணா கையில கூட அறுத்து தான் போடுவோம். காரணம், அவன் எப்படி பிறந்தானோ அப்படியே தான் அவன் மண்ணுக்கு போகணும். அப்ப 12 ஓட்டையோட பிறந்தவன் 9 ஓட்டையோட மண்ணுக்கு போறான். அந்த மனுஷன் மண்ணுக்கு போறது கூட இடம் இல்ல சாமி. இருக்கட்டும். என்ன அந்த பிறக்கும் போது 12 ஓட்டையோட பிறந்தவன் சாகும் போது 9 ஓட்டையோட தான் சாகுறான். அதற்காக இவன் எப்படி பிறந்தானோ அதே போலதான் இவன் உலகத்துக்கு விட்டு போகணும். அந்த மறைந்த 3 ஓட்டைக்காக தான் கொல்லி செடியில 3 ஓட்டை போடுது. போதுமா விளக்கம்? போதுங்க. இந்த குழந்தை பிறக்குது, ஒரு குழந்தை ஏன் சாமி கூட ஒரு என்ன சாமி
சாமி சொல்ல சொல்ல ஓடுறீங்க உள்ள. ஒரு குழந்தை நல்லா பிறக்குது, ஒரு குழந்தைய சாமி கைக்கால முண்டி முறையா பிறக்குது. அது வந்து மக்களுக்கு வந்து குழந்தையே இல்லாம இருக்கு சாமி. நீங்களும் சேர்த்துட்டீங்களா? அதுல பாதியிலே கலந்துருது. இல்ல ரவுண்ட் கட்டி அடிக்கிறீங்க. என்ன காரணம் தெரியலையே. அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது நல்ல உருவத்தோட அங்க ஊனம் ஏதும் இல்லாம பிறக்கிறது. சில குழந்தைகள் பிறக்கும் பொழுது மொண்டி முடம் கூன் குருடு சப்பானியாக பிறக்கிறது. என்ன காரணம் கேக்குறீங்க? ஆமா சாமி. உங்க ஜாதக நோட் எடுத்து முதல் பக்கத்துல பாருங்க. எங்க அப்பா எழுதியிருப்பாரு தினசுத்தி படலம்னு. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் குலசம் பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா சுபஸ்திரிகானா. என்ன காரணம்னா இவன் இந்த பூலகத்தில் பிறக்கக்கூடிய இந்த குழந்தையாகப்பட்டது சென்ற பிறப்பிலே செய்த புண்ணியத்தால் நல்ல முறையில் பிறந்திருக்கிறது. சென்ற பிறப்பிலே செய்த பாவத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக மொண்டி முடம் கூன் குருடு சப்பானியாக பிறக்கிறது. சிலருக்கு குழந்தையே இல்லாததுக்கான காரணம் அதுதான். ஏன்னா முதல் பிறப்பு அவங்களுக்கு அதிகமான குழந்தைகள் இருந்து அதை துவம்சம் செய்து அதற்கு பாவம் செய்தவர்கள் மறுபிறப்புல மரணிகளாக இருப்பார்கள் என்று விதி. யாருடைய மனதையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, அதனால பேச வேண்டாம். ஆகையினாலே அடுத்து யார் இருக்கா? தங்கச்சி வள்ளி Thank you.
சஞ்சாரி மகாமுனினா அஞ்சாயிரம் வந்திருக்காருமா. மகாபலினா அந்த பாக்க அதானே நீர்லோக சஞ்சாரி வந்திருக்காரு. மண்டை மேல கொண்டை போட்ட சாமி. மண்டையில கொண்ட மண்டைய போடாம நாதரை பாத்தீங்களா ஆமா, நல்லா ஆசி வாங்குறாரா நல்லா சொல்லுவாங்க. நாதரை கூப்பிடலாம் அப்படி பாருங்க வாங்க சாமி, உங்க சாமியார் வந்து பாருங்க நாதரே பாருங்க நல்லபடியே வருங்க 4 கோடி மன விஷயம் வருங்க இந்த புனிதமான மண்ணை தாங்கள் பொறுப்பான போல நாங்க செய்த பேர் வர வேண்டும் தெய்வம் அகதிசையே வர வேண்டும் எனக்கு அருளாசியே நீங்க வாய்க்கு திட்டியே முதல்ல சொல்லிருந்தீங்கன்னா நான் அங்க தள்ளி விட்டுருப்பேன். சரி உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. உங்களுக்கு சொல்லுவீங்க சாமி, நீங்க அதை வச்சிருக்கீங்களா? கொடுங்களேன் சாமி. என்ன வேணும்? இது என்ன சாமி? சப்ளா கட்ட. அது எதுக்கு வச்சிருக்கீங்க? நான் சப்த தாளத்தை இசைப்பந்த டாக வச்சிருக்கேன். அதை கொடுங்களேன் சாமி. உங்களுக்கு எதுக்குது? எனக்கு அது வேணும். அது எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டீங்களா? ஒரு தடவை கொடுங்க சாமி. இல்ல உங்களுக்கு எல்லாம் கொடுக்க கூடாது மாதிரி. சாமி கொடுங்க சாமி. கொடுக்க கூடாது மாதிரி. சரி உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. அது கொடுங்க. இது தர முடியாது, வேற எது கேளுங்க. அதான் எனக்கு அது எதுக்காக வேணும்? எதுக்கு வேணும்? கொடுத்துருங்க, அவங்களுக்கு வேணுமா ஆளுக்கு? எதுக்கு வேணும்? தாளம் போட்டு காலை கட்டிக்கிறதுக்கா? ஆட கொலகார போயில. சாமி ரொம்ப வாங்கி வச்சிராப்படி. சரி காதை சேர்த்து அடிக்கிறது. அதுக்காக இந்த கட்டு தான் கிடைச்சா வேற எதுவுமே கிடைக்கல உங்களுக்கு. சரி உங்களுக்கு என்ன வர வேணும் கேளுங்க. ஒரு வர வேணும் சாமி. என்ன வேணும்? ஏன் சாமி சம்பளம் எவ்வளவு வாங்குறீங்க? நானா? ஏண்டா? இல்ல, எவ்வளவு குத்து ஏன் உனக்கு என்ன? உனக்கு என்ன அவ்வளவு சந்தேகம்? மதிப்பா அது சொல்லுங்க. என்னோட சம்பளம் உனக்கு இருக்கு. சரி, நீங்க எவ்வளவு வாங்கிட்டு போக தேவையில்லை. சரி ஒரு 100 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு உள்ள வரும். ஏய், நான் இப்ப 5 போயிட்டேன் சார். சரி சாமி, எனக்கு வர வேண்டும். என்ன வர வேணும்? இந்த பிள்ளையை புத்தாக படித்து, சரி என்னைய பாம்பாக படித்து, சரி என்னால பார்த்தாலும் இந்த பிள்ளை புத்தகம் குடியே இருக்கிற மாதிரி பாருங்க. ரெட்டத்தல பாப்பா படிக்கட்டுமா? இது ரெண்டு தடவை பாம்பா வணங்க. சரி சரி சாமி, அப்பா தவறா பேசுறதா? தப்பா தவறா பேசுறேன், மன்னிக்கும். சரி சென்று வாருங்கள். வாங்க கொள்ளாண்டு வாழ்க மகனே, வாழ்க பல்லாண்டு. ஒப்பன் முகம் வந்து உபசரித்து உண்மை பேசி ஒப்பிடா கூடிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமோடு வாழனும் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியோடு கடுப்பசி அருந்தானே என்கிற கவிக்கிணங்க ஆடி பாடி வரவேற்றிருக்கின்றாய் மகனே. வாழ்க கள்ளும் கரடுமாக
பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க மகளை என்று வாழ்த்தினாலும் கூட உன்னை பற்றி ஒரு சில வார்த்தைகளை நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏன்னா கற்றலை கேட்டலை நன்றி என்பார்கள். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மரண சொல் கேளாதவர் என்பார்கள். எப்படி குழலின் ஓசை இனிதுதான், யாழின் ஓசை அதை விட இனிது. இதையெல்லாம் விட ஒரு மழலையினுடைய பேச்சு மிகவும் இனிதாக இருக்கும் என்பார்கள். அந்த குழந்தையாக உன்னை பாவித்து சில கேள்விகளை கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதாவது செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பம் தேன் வந்து பாயுது காதினிலே என்பார்கள். உன்னுடைய செந்தமிழால் உன்னை பற்றி நான் விசாரிக்க வேண்டும். ஏனென்றால் நடந்தது, நடப்பது, நடக்க இருப்பது என்று முக்காலும் அறிந்த முனிவனாக நான் வந்திருந்தாலும் உன்னை பற்றி சில விஷயங்கள் கேட்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். கேட்கலாமா? கேட்டால் பதில் கிடைக்குமா? நெஞ்சக்கால நிகழ்ந்திருக்க தந்தத்தூர் சமூக நோக்கினாச்சே செஞ்சல் புறமலை சேர்ந்தவி பஞ்சனைக்கரோட பாவம் மொழின்னு சொல்லியிருக்காங்க சாமி. வான்குருவின் கூடு வள்ளற்கு தொல்கரையால் தேன் சிரிப்பதற்கு செய்தீர்கள். யாருமே இந்த வலிமை என்று வலிமை கூற வேண்டாம். எல்லோருக்கும் ஒன்று சொல்லியிருக்காங்க. நல்ல வலிமை நானும் வரவன் நத்திய தேடு வல்லவர் கூட்டத்திலே கூடு இந்த வல்லலை நெஞ்சிலை வாழ்த்துக் கொண்டான்னு சொன்னது போல கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு ஒற்றைக்கடை கொண்டு ஓதுவான் வெத்தமென்று பந்தய கூற வேண்டாம். புலவில் எறும்பும் தன் கையில் நினைச்சிருக்காங்க. கலைமகன் பார்த்தது வெண்தட்டு, அலைமகளை பார்த்த செந்தட்டு, மலைமகள் பார்த்தது பொன்தட்டு. தட்ட தட்டு வெறுந்தட்டாக இருக்கக்கூடாது என்பதற்காக வெண்தட்டுக்கு புகழ் கொடுக்கணும், தமிழ் தட்டுக்கு சிறப்பு கிடைக்கணும். அப்படிங்கிறதுக்காக நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லணும். இப்படித்தான் இருக்கணும். மழையும் மழை மோதணும். அப்போ மழையும் மழையும் மோதினால் ஆனால் பறக்கும். மழையோட மண்ணாங்கட்டி போதுனா தூசி பறக்கும். அப்படியே அந்த மழையோட மண்ணாங்கட்டி போதுனா என்ன தூசுனா இது வந்து புழுதியும் இந்த வெண்தூசியே பறக்க கூடாது, செந்தூசியே பறக்கணும். அப்பதான் நமக்கு அது பிடிக்கும். அப்படி இருக்கிறதுனால ஏன் தெரியுமா, எல்லாமே தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது, தெரியாதவங்க யாரும் கிடையாது. வெள்ளை கலை ஊற்றி வெள்ளை பழி போட்டு வெள்ளி அதிகத்துல சரியா சொல்ல வைத்த தாய் என்று சொல்லக்கூடிய அந்த கலை வழியை இன்னும் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதால் கையில சோழியை போய் படித்துக் கொண்டு எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர்களே இன்னும் தெரியணும்னு நினைக்கும் போது நம்ம என்னத்தை கற்றுக்க முடியும்? என்னை பொறுத்தவரை நீங்க பெரிய ஆளு, நீங்க என்ன வேணா தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் நான் கற்றது கை மண்ணளவு தான், கையளவு நான் கற்றிருக்கேன். இனிமே நான் கற்கக்கூடிய இனிமே எல்லாமே வந்து கடல் அளவுல உலக அளவுல இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய எல்லாம் நிறைய இருக்கு. அதனால நீங்க கேட்கிற கேள்விய நீங்க கண்ணு கழுவமாக முள்ளு முழுமாக வேறு வருடமாக கேள்வி எதுன்னு கேளுங்க. நான் பதில் எப்படி தெரியுமா சொல்லுவேன்? காலம் கனியமாக இறையமாக வாயு கனியமாக என்னுடைய பதில் இருக்கும். தெரியுமா? எப்படி பதில் இருக்கும்? நீங்க கேட்கக்கூடிய கேள்வி கண்ணு கருணமாக முள்ளு முழுமாக வேறு விரதமாக இருக்கும். ஏன் பதில் உங்கள்கிட்ட நான் பதில் சொல்லும் பொழுது என்னுடைய பதிலாகப்பட்டது காலும் கனியுமாக இறையும் இறகுமாக வாயும் கனியுமாக இப்படி ஒரு பதில் தலைமை கேட்டு பாருங்க. இதுக்கு என்ன விளக்கம் நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் கேட்கிறேன். கண்ணு கருணை முள்ளு முழு வேறு விரதம் நீங்க விளக்கம் சொல்ல மாட்டீங்களோ? ஏன் நீங்க சொல்ல முடியாது? உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன் நீங்க சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க. என்ன காரணம் இருக்கீங்க? நான் முதல்ல சொல்லிட்டேன், கண்ணும் கரடுமாக வேறும் முரடுமாக முள்ளும் முரடுமாக கண்ணில் இல்லாத கரும்பும் நரம்பு இல்லாத வெற்றிலை நம்பற்று பல்லாண்டு காலம் வாழ்க்கமாக நான் வாழ்த்தியிருக்கேன். அப்படி வாழ்த்தும் போது ஒரு முனிவராகப்பட்டவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், அதாவது திரிலோக சஞ்சாரியுடைய வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் நமக்கு நல்லதாகத்தான் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கணும். அதுக்கு எதிர்கேள்வி நீங்க கேட்கிற மாதிரி இப்படித்தான் நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது நீங்க கேட்கக்கூடிய கேள்வி வந்து கண்ணும் கருமாக பார்க்கக்கூடிய கண்ணு கருமா என்ன இருக்கும்? ஆமா, கண்ணு கருமாக நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா கண்ணு கருமாக நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. வேறு வேறுமாக நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதே மாதிரி முள்ளு போடும்போது நல்லா இருக்கு, இது என்ன இருக்கு பதில் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா நான் தரக்கூடிய பதில் காலும் கனியுமாக இலையும் இறகுமாக வாயும் கனியுமாக இப்படி ஒரு பதில உங்களுக்கு நான் தருவேன். ஏன்னா கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கேள்வி எங்க கேட்கணுமா அங்கே கேட்கணும். தட்டக்கூடிய இடம் பார்த்து தட்டணும். இடம் பார்த்து தட்டாம இருக்கிறவங்களுக்கு ஒரு இடத்துல சிறப்பு கிடைச்சது. அதே மாதிரி இப்ப நீங்க இடம் பார்த்து இந்த தட்டு இருந்தா எனக்கு அந்த சிறப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறத கேள்வி நான் கேட்டிருக்கேன். முதல்ல கேள்வி சொல்றது நீங்க என்ன கேள்வினா, அதாவது மத்தவங்க மாதிரி பேசாம
முறையாக பேசணும். நான்ங்கிற இடத்துல நான் என்னுடைய நிலை தவறாமலும், வள்ளிங்கிற இடத்துல நீங்கள் உங்களுடைய நிலை தவறாமலும் அழகா இந்த கதையை கொண்டு போகும் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா சிலர் பேசுறாங்க ஓடி வாடி போடா வாடா, இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா உங்களுடைய தரம் வேற, என்னுடைய தரம் பேசினா நாரதனுடைய தன்மையும் மாறி போய் தன்மையும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவு முறை என்ன அப்படிங்கிறது உலக மக்களுக்கு எடுத்து காட்டணும். அப்படி அந்த உறவு முறையை காட்டும்போது ஒரு அத்தையும் மருமகனும் இப்படிதான் பேசுவாங்களா அப்படின்னு மக்கள் நம்மளை பத்தி கேவலமா நினைக்க கூடாது. இந்த கடையை வந்து பொண்ணுக்கு கேள்விக்குரிய தெரியல. ஏன்னா கேள்வியோட கேள்வி அப்படியே என்ன காரணம், கல்லும் கரடுமாக ஒரு கற்கண்ட பாத்தீங்கன்னா கல்லும் கரடுமா தான் இருக்கும். வாய் எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு தித்திப்பா இருக்கும். உங்களுடைய பேச்சு அவ்வளவு தித்திப்பா எனக்கு கொடுத்தது. கல்லும் கரடுமாக, வேறும் விறகுமாக. கரும்பு பாத்தீங்கன்னா வேறும் விறகுமாகத்தான் தெரியும். அதனுடைய ருசி எவ்வளவு இனிப்பாக இருக்குமோ, உங்களுடைய மரலை சொல்லி எனக்கு அவ்வளவு இனிப்பை கொடுத்தது. முள்ளும் அதாவது முள்ளும் முரடுமாக, ஒரு பழத்தை எடுத்து பாத்தீங்கன்னா முள்ளும் முரடுமா தான் இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய சுவை எடுத்து சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு தித்திப்பை கொடுக்கும். உங்களுடைய பேச்சு அப்படியெல்லாம் எனக்கு தித்திப்பு கொடுக்கணும். கனு இல்லாத கரும்பு எங்கேயாவது உலகத்தில் இருக்கா? இருக்கே. எங்க இருக்கு? வேர் இல்லாத கரும்பா, கனு இல்லாத கரும்பா? கனு இல்லாத கரும்பு இருக்கே. சிவலிங்கமாகப்பட்டதுதான் கனு இல்லாத கரும்பு. நரம்பு இல்லாத வெற்றிலை கீழே இருக்கக்கூடிய ஆவுடை. சக்தியும் சிவனும் சேர்ந்ததுதான் அந்த சிவலிங்கம் சொல்லக்கூடியது. அதனாலதான் கனு இல்லாத கரும்பும் நரம்பு இல்லாத வெற்றிலையும் அந்த சிவசக்தியினுடைய வாழ்த்துக்களை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக அப்படி வாழ்த்துனோமா? நீங்க இப்படி கேட்டா இப்படி நான் பதில் சொல்லுவேன் நீங்க சொன்னீங்களே. எனக்கு தெரியுமில்ல, நீங்க கெட்டுக்காராலும் எட்டி பிடிச்சி பேசணும், எட்டி பிடிச்சி பேசுவீங்க. நீங்க கண்ணு கண்ணு சொன்னா பாத்துக்கிட்டு போறோம். இன்னும் நாரதெல்லாம் வந்து கண்ணு கண்ணு முள்ளு முழுந்தாரு இந்த வள்ளிக்குள்ள ஒண்ணுமே பேசுறேன் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கல்ல. நீங்க கண்ணு கருமாக சொன்னீங்க. கண்ணு கருமாக இருந்தா கூட கற்கண்டு பார்க்கறது கண்ணு கருமா தான் இருக்கும். அது வந்து வாயில அப்படி வாயில சுவைக்கும் பொழுது தித்திப்பாக இருக்கும். நீ பேசக்கூடிய வார்த்தை எனக்கு தித்திப்பாக இருக்கும். அது வேறு விறகுமாக இருக்கும். அப்படின்னா அந்த கரும்புடைய சாறு எப்படி இருக்கும்? அந்த தேன் வந்து பஞ்சது போல இருக்காதா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாப்பழம் வாழைங்கிறது முக்கணி. அந்த முக்கணியும் சேர்ந்து இரு கனியும் சேர்ந்து முக்கணியும் சேர்ந்து அந்த பாப்பம் அந்த பழச்சுவையுடைய இனிப்பு அப்படின்னு கொடுத்துருக்கோம்ல. அதுக்குதான் நீங்க என்னதான் இன்னைக்கு எது கேட்டாலும் என்னுடைய பழம் வந்து என்னன்னா மழலை சொல்லுக்கு இணையானது வந்து கிளி. அந்த கிளி ஒரு மரத்துல இருக்கும் பொழுது அதனுடைய காலும் அங்க இருக்கக்கூடிய கனையும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அதனுடைய இறகும் மரத்தில் இருக்கக்கூடிய இலையும் பச்சை நிறமா தான் இருக்கும். மரத்துல இருக்கக்கூடிய பழமும் அதனுடைய வாய் மூக்கு இருக்க பாருங்க, அது எப்படி சிவப்பா இருக்கும். அதுக்கானதான் காலும் கழியுமாக இலையும் இலையுமாக வாயும் கழியுமாக. அது எப்படி வந்து மழலை சொல்ல உங்கள்கிட்ட பதில் சொல்லுமோ அக்கா கீனாலும் அது ஒரு அழகு அப்படிங்கிறதுக்காக வந்து நான் ஒரு கிளியாக உங்களுக்கு பேர் சொல்லுவேன். கிளிமொழி போல அருமையான விளக்கத்தை சொன்னீங்க. நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க. அதனால வண்டுமொழி கண்டு மொழி மாதே சாமி என விடமுக நல்லதொரு பூமி